இந்த ஊர்ல எப்படி எப்படி சுத்திட்டு இருக்க? என்ன பையில வச்சுக்கிறேன்? இந்த சுடுகாட்டுல எங்கிற அந்த பாஜில பூச்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ராசாமி முன்னுக்கோ. ஐயா நாங்க யார் தெரியுமா? யாரப்பா? நாங்க குடுகுடுப்புக்கார சுவாமி ஜோசியம் பாக்குறாரு. ஜோசியம் பாக்குறியா? ஜோசியம் பாக்குறவனா யாரு? கை ரேக பாக்குற நல்லது கட்டது எப்படி இருக்குது வருங்காலம் எப்படி இருக்குதுன்னு பாரு. ஓஹோ அப்படின்னா என் கை பத்தி சொல்லி பாக்கலாம். என்ன உனக்கு கை ஒதுருது? கை வேலை செஞ்சா கை ஒதுறதானே செய்யும். நீ கை வேலை செய்யற நாள் இருந்து வாய் வேலை செய்யும். வாயிலே செய்யற உனக்கு நேரம் சரி கிடையாது. பேரு என்ன சொல்லு? என் பேரு புளியாங்க. உனக்கு நேரம் சரி கிடையாது சுவாமி. நேரம் சரி கிடையாது. ஐயோ உனக்கு ரத்தக்காக வாங்கி இருக்கணுமே. வாங்கிக்குது உனக்கு எவன் கூடவே இறக்குறான் ஒரு ஆளு. எவன் உள்ள உட்காந்து டீ குச்சிக்கிறான். டீ குச்சி இறக்குறான் எவன். உனக்கு நேரம் சரி கிடையாது சுவாமி. பேரு புளியாங்க. உனக்கு 2 பொண்டாட்டி இருக்குதா? இருக்குதா? அக்கா தங்கச்சி 2 பேரை கட்டி இருக்கிறியா? கட்டிக்கிறேன். அக்காலையும் கட்டிக்கிற தங்கச்சியும் கட்டிக்கிற. முதல் பொண்டாட்டி 2 புள்ள இருக்குதா? இருக்குதா? ரெண்டாவது பொண்டாட்டி ஒரு பொண்ணு இருக்குதா? இருக்குதா? குச்சி புட்டு பாஜில மச்சாச்சி கை பூச்சி இஷ்டியா? ஐயோ சாமி. குச்சி புட்டு பாஜில மச்சாச்சி கை பூச்சி இஷ்டு 2 பொண்டாட்டி உதவாதன்னு வச்சாங்களோ? ஆமா. 2 நாளா பொங்க மாட்டான பட்டுங்கஞ்சியா? ஆமா சாமி. மலையாள பகவதி தெக்கம்மா சொல்றா சுவாமி. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது? கையை நல்லா நீட்டும். ஜெய் ஜக்கம்மா மலையாள பகவதி. ஏரியில மீன் வேலை விட்டு கங்கம்மா கோயிலுக்கு 5000 அபராதம் கட்டினியா? ஐயோ இந்த ஊர்லயே சொல்றாத. ஐயோ வாரம் ஏரியில மீன் வேலை விட்டு கங்கம்மா கோயிலுக்கு 5000 அபராதம் கட்டி இருக்கிற பணம் நிறைய சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிற பணம் பூரா தொண்டில் விட்டுறேன். என்ன பண்றது? தொண்டில் தான் விட்டுறேன். கை ஓட்ட கை ரூபா ஓட்ட கையில நிக்க மாட்டேங்குது. ஆனா நிக்க மாட்டேன் சுவாமி. இதுக்கெல்லாம் சில வேலை இருக்குது. சமாசாரம் தெரியுமா? என்ன சாமி? 11 ரூபாய் தட்சிணை. 11 ரூபாய் தானே? நான் ஜிபேல அனுப்பிச்சிடுறேன். 11 ரூபாய் ஜீப்புல அனுப்புங்க. ஜீப்ல போய் அனுப்புவாங்களா? ஜிபே உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பர் அதுக்கு மந்திரம் இருக்குது சுவாமி. மந்திரம் போடணும். மயில இருக்குது சாமி. இந்த மாதிரிலாம் அடி வாங்கிலாம் காயம் பட்டுலாம் ரத்தமெல்லாம் உயிராம எல்லாம் யாருக்கிட்டையும் அடி வாங்க கூடாது. இந்த கம்பெனில நான் நேம் பாக்குற மாதிரி எதனா ஒரு மந்திரம் போடுப்பாங்களாம். அது இருக்குது. பரிகாரம் இருக்குது. அப்படியா? நீ கண்ணை மூடு முருகிற பாரு. பால முருகிற பாரு. உனக்கு எந்த ஒரு குறை வந்தாலும் நீங்க போயிடும். முருகா போடு முருகா. அரகரா அரகரா அரகரா. உன் கைக்கு எவனோ தரக போறோம். கண்ணை மூடி நல்லா நேரா நிமிந்து பாரு. மயில் இறங்குறது. மயில் இறங்குறது. கண்ணு மூட்டா கண்ணை மூடி நேரா நிமிடி எப்படி பாக்குது அப்படியே கைக்கு நின்று போனோம். மந்திரம் போடும் போது இந்த மாதிரி சேஷல மனம் மயில் இறங்கு. மயில் இறங்கு. மயில் இறங்கு. மயில் இறங்கு. மயில் இறங்கு. மயில் இறங்கு. மணியா மயில் இறங்கு. நீ பார்க்க கூடாது. சாமியா சாமியா மயில் இறங்கு. நீ பார்க்க கூடாது. சாமியா சாமி கண்ணு தரலாமா? சாமியா கண்ணு டோரி கடை பூச்சி. சாமி வேலை செய்து சாமி. மயில இருக்குன்னு சொன்னீங்களே, சுருக்கு சுருக்குன்னு வேற குத்துதே சாமியா? அது ஆண் மயில். ஆண் மயில் அப்படிதான் இருக்கும். அது ஓ ஆண் மயிலா? ஆமா சுவாமி. ஆண் மயிலோ பெண் மயிலாவது கொடுங்க சாமியா. ஓய்பி நாட்டு வேற அடிக்கிற சாமியா. அது கூண்டு கொண்டு வந்தது அப்படிதான் இருக்கும். என்ன விஷயமா வந்திருக்கிற சொல்லு சாமி. அரண்மனைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்க, ஜோசி சொல்லுங்க. தேவையான சன்மானம் கிடைக்கும். என்னுடைய கற்பனை கனவுகள் அனைத்துமே நினைவாக வேண்டும். எனக்கோ திருமண வயது கடந்து விட்டது. என்னுடைய தம்பிக்கு திருமணத்தை செய்து கல்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன். தம்பி குமரா, தெய்வம்
வாழ வேண்டும் தம்பி குமரா. அண்ணா அது வேகமாக என்ன அழைத்த காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? எனக்கு ஒரு திருமண வயது கடந்து விட்டது. உனக்கு ஒரு திருமணத்தை செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கின்றார். உன்னுடைய விருப்பம் என்ன? உடைய விருப்பம் எப்படி அப்படி ஆகட்டும். ஐயா 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 மறுவையில ஒரு ஜோசிக்கார பார்த்தேன் ஐயா. சரி, என் கை நீங்க சொன்னாரு நடந்தது நடக்க போது நடக்குது எல்லாமே சொல்றாரு ஐயா. அப்படியா? அடுத்து வா பார்க்கலாம். சுவாமி, நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி. வாழ்க, வாழ்க, வாழ்க. வர வேண்டும், வர வேண்டும். வாடாகி, எனக்கு ஒரு திருமண வயது கடந்து விட்டது. என்னுடைய தம்பிக்கு திருமணத்தை செய்து கண்குளிர பார்க்க வேண்டும். கைரேகை பார்த்து சொல்லு, என்னுடைய தம்பிக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்று. சுவாமி பேர் என்ன சொல்லு? குமரன். சுவாமி இவர் சாதாரண ஆளு கிடையாது, இவர் தெய்வத்துல பிறந்திருக்கிறாரு சுவாமி. அதனால் தான் அவனுக்கு குமரன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். சுவாமி இவருக்கு கல்யாண நேரம் கூடி போச்சு சுவாமி. ரொம்ப நல்லது. இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்கணும். 10 நாள்ல கல்யாணம் நடக்கலாம், 14 வருஷம் கல்யாணம் நடக்காது. வாடாகி, என்ன சொல்லுகிறாய்? 10 நாட்களுக்குள் திருமணம் நடக்கவில்லை என்றால் 14 ஆண்டு கடந்து விடுமா? உண்மைதான் சுவாமி. ராமருக்கு ஒரு நாள் பட்டாபிஷேகம் தவறி போச்சு, 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டாரு. அது போல 10 நாள்ல கல்யாணம் நடக்கணும், 14 வருஷம் கல்யாணம் நடக்காது. சீக்கிரமே திருமணம் ஏற்படும் நான் செய்து முடிக்கிறேன். மணப்பெண் எங்கு கிடைப்பார்? பொண்ணு இருக்குது சாமி. இவர் வடதிசையா போகணும். வடதிசையா போன ஆகாய மார்க்கமா மாலை வந்து கழிச்சிடும். மாலை வந்து கழிச்சு பொண்ணு ஒண்ணு எதிர்ப்பா, அவதான் சாமி கல்யாணம் பெண்ணும். அப்படியா? வாடாகி, நீ சொன்னது மட்டும் சொன்னது அப்படியே நடந்து விட்டால் நிறைய பொன்பொருள் கிடைக்குது. ஐயா வேண்டியது கொடுத்து அனுப்ப. தம்பி குமர, இப்பொழுது வடக்கு திசையாக செல்ல வேண்டும். ஆகாய மார்க்கமாக அதிசய மாலை கழித்து விடுவார். அழகான மனப்பில் கிடைப்பது என்று சொல்லுங்கள். கழுத்தில் ஒரு அழகான மாலை வந்து விடும். மாலை வந்து விருந்தவுடனே என் கண்முன்னே ஒரு அழகான பெண் தோன்றுவார். அந்த பெண்ணையை திருமணம் செய்கிறார். நான் அடிச்சிருந்தேன். கண்டிதமையா காவி வைத்த எவ்வளவு தொலைவு போவேன், உன்னை விடுவனா விட மாட்டேன். உன் பின்தொடர்ந்து வர உன் கழுத்துல மாலை போடாத போக மாட்டேன். உன் பின்தொடர்ந்த வர உன் கழுத்துல மாலை போலான்னு பார்த்தா எனக்கு முன்பாக போறியா? போ போ, எவ்வளவு தொலைவு போக உன் பின்தொடர்ந்து வந்தா தானே மாலை போட முடியும். உன் முன்பதாக வந்து மாலை போடுறேன். திசை வந்தவுடனே ஆகாய மாருடைய கழுத்தில் ஒரு அழகான மாலை வந்து விழுந்தது. மாலை வந்து விழுந்தவுடனே என் கண்முன்னே ஒரு அழகான பெண் தோன்றினார். சொல்லியிருக்கிறாரே, அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்துதான் அவளுக்கு உனக்கு திருமணம் நடக்கும்னு சொன்னானா? இதேதான் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? அந்த கோடாகி தான் எனக்கு சொல்லியிருக்கிறார். அவனே தான் எனக்கும் சொன்னா. அந்த கோடாகி தான் உனக்கு சொல்லியிருக்கிறார். ஆமா. படுதை சென்றால் ஆகாய மாருடைய கழுத்தில் ஒரு அழகான மாலை வந்துவிடும். மாலை வந்து விழுந்த உடனே உன் கண்முன்னே ஒரு அழகான பெண் தோன்றுவார். அந்த பெண் நீதானே? ஆமா. நீ எந்த நாட்டு பெயர் என்ன? இதே நாட்டை சேர்ந்தவள் தான். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள். எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது. நான்
ஒரு அனாதை. இவருடைய பேர் வள்ளி. ஆமா, நீங்க யாருங்க? நான் ஜாத்திரிமா. இதே ஜமீன் குலத்தை சேர்ந்தவன். என்னுடைய பெயர் குமரன். குமரன் வள்ளி பொறுத்தவன் தானே இருக்கு. அப்படி என்றால் இந்த திருமண சம்மதம் தானே? மனப்பூர்வமான சம்மதம். மாற்று என்பது கிடையாது. வள்ளி, உன்னை பார்த்து மனதை பிடித்தவர்